வெல்கம் டு பாக்கிய அமெரிக்கான. இப்போ வந்து காஞ்ச சனாக்குனி, அப்புறம் காஞ்ச கடமா, இது வந்து கோவக்காய். இப்போ காஞ்ச இது சனாக்குனி வந்து நல்லா ஒரு 10 தடவை நல்லா அலசிடணும். அலசி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து தனியாக வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு தக்காளி மிளகாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் குழம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும்போது காலிஃப்ளவரையும் கேரட்டையும் போட்டேன். கேரட்டும் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதி வெந்த உடனே சனாக்குனி அலசி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி தொக்கு இதில் வந்து சொரக்காய் கூட போடலாம். சொரக்காய் பீர்க்கங்காய் இப்படி போட்டு செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். காஞ்ச அதான் கடமாவில் சன்னாக்குனியில் காஞ்ச சன்னாக்குனி. இது வந்து காஞ்ச கடமா, அதையும் அப்படி தான் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு வதக்கணுன்னு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அதோட வந்து இது வந்து கோவக்காய். அந்த கோவக்காவை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வந்து அனிஷா தான் ஒரு நேரம் ஆக்கிடுவாங்க. எல்லாமே நான் தான் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ரொம்ப வேர்த்துச்சு எனக்கு. அதனால அதுக்காக எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. நல்லா இப்போ லைக்கே வந்துருக்கு. 90 லைக் பண்ணு எங்களுக்கு. அதனால் நிறைய வரணும். சப்ஸ்கிரைப் கூட கம்மியாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோவும் பண்ணுங்கள். பாய்.